வணக்கம். ஆன்மீக செய்திகள். தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட கரந்தை பெரியநாயகி அம்பாள் உடனுரை கருணாசாமி கோயிலில் வைகாசி பெருவிழா மற்றும் ஏழூர் கண்ணாடி பல்லக்கு திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான கண்ணாடி பல்லக்கு புறப்பாடு நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பெரிய கண்ணாடி பல்லக்கில் ஸ்ரீ பெரிய நாயகி உடனுரை கருணாசுவாமி ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் எழுந்தருளினார். சிறிய வெட்டிவேர் பல்லக்கில் மணக்கோலத்தில் அருந்ததி தேவி உடனுரை ஸ்ரீ வசிஷ்டர் எழுந்தருளினர். சுவாமிகளுக்கு பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. சிவகணங்கள் மங்களவாதியங்கள் இசைக்க பக்தர்கள் கண்ணாடி பல்லக்கு மற்றும் வெட்டிவேர் பல்லக்கினை தோளில் சுமந்து கோயில் பிரகாரத்தை வலம் வந்தனர். பல்லக்குகள் ஏழூர் சப்தஸ்தான ஸ்தலங்களான வசிஷ்டேஸ்வரர் கோயில், தஞ்சைபுரீஸ்வரர் கோயில், திரு தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில், சொக்கநாதர் கோயில், ராஜராஜேஸ்வரர் கோயில், கைலாசநாதர் கோயில், பூமாலை வைத்தியநாதர் கோயில் ஆகிய 7 ஊர்களுக்கும் சுவாமி கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்டது. ஏழூர் புறப்பாடு முடிந்து நாளை சுவாமி கோயிலுக்கு வந்தடைந்ததும் சுவாமிக்கு பொம்மைப்பூ போடும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெறும். இன்றைய கண்ணாடி பல்லக்கு புறப்பாட்டில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை லிங்கிச்செட்டி தெருவில் பிரசித்தி பெற்ற தர்மராஜா கோயில் உள்ளது. மே 22ஆம் தேதி கோயில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக தீமிதி திருவிழா விமர்சையாக நடந்தது. சாமி வேடம் அணிந்து கரகம் சுமந்தவர்கள் முதலில் தீ குண்டம் இறங்கினர். தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனம் உருகினர்.
திருப்பத்தூர் கருவேல்குறிச்சி மணிமுத்தாறு பகுதியில் கஜேந்திர மோட்சம் விழா நடந்தது. அகஸ்திய முனிவரின் சாபத்தால் பாண்டிய மன்னன் யானையாகவும் கந்தர்வன் முதலையாகவும் மாறினார். இருவருக்கும் பெருமாள் சாப விமோசனம் தந்தருளினார். விழாவை முன்னிட்டு மணிமுத்தாறு மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சௌமிய நாராயண பெருமாள் பிரவேசித்தார். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் ஆற்றில் எழுந்தருளினார். கோயில் யானை ஆற்றுக்குள் வரவழைக்கப்பட்டது. மோட்ச தீபம் ஏற்றியதும் யானை 3 முறை பிளிறியது. தொடர்ந்து பக்தர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்தது. பெருமாளுக்கு சாற்றப்பட்ட சந்தனம் மற்றும் சடாரியை யானைக்கு சாற்றினர். யானை 3 முறை பெருமாளை வலம் வந்து வணங்கியது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கஜேந்திர மோட்சம் உற்சவத்தில் பங்கேற்றால் நமக்கும் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க பெருமாளை தரிசித்து மனம் உருகினர்.